முடிச்சுட்டு வந்துட்டு அவ்வளோ வேலை பாப்பேன். ஆமா. சரியான வேலை. அதனால தான் நம்மளால எதுவுமே இப்போதைக்கு போட முடியல. ஆமா, போடணும்னு நெனச்சதெல்லாம் இப்ப தான் இதுக்கப்புறம் போடணும். ஆனா, இப்ப மொத இத செஞ்சு போட்டுருவோம் இந்த வீடியோவ. ஏன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாக்குற ஒரு ஆளா இருந்தாலும் கண்டிப்பா பாப்பாங்கல்ல. அதான் நம்ம ஏற்கனவே பேசுனோமே, ஒரு ஆளா இருந்தாலும் லாயலா இருக்கணும் அந்த ஒரு ஆளுக்கு. அதுதான் சரி, முக்கியம். இப்ப விஷயத்துக்குள்ள போலாம் பாப்பேன். இப்ப விஷயம் மிச்சம் மீதியெல்லாம் பாத்தியா பாப்பு நீ? மிச்சம் மீதி போட்ட ப்ரோமோ இப்போ வரைக்கும் போட்டது தானே? ஆமா, இப்ப வரைக்கும் எல்லாமே தான். பார்த்தோம். இப்ப அதுல எத பத்தி பேச போறோம்? அதுல எத பத்தி பேச போறோம்னா, அந்த ப்ரோமோலாம் பாத்து உனக்கு ஏன்டா இத பாக்குறோம்? வேண்டா வெறுப்பா இருந்துச்சா? அந்த மாரி ஏதாவது உனக்கு இருந்துச்சா பாப்பு? கண்டிப்பா இருந்துச்சு. நெறையா இருந்துச்சு. 1, 2ன்னு சொல்ல முடியாது. எதுக்கு பார்க்குறோம்னு தான் இருந்துச்சு. ஆனா, அதுல வந்து அந்த குறை அவரு வந்துட்டாரு பாத்தியா பாப்பு? ஆமா. அவரு வந்துட்டாரு. நம்ம ஆல்ரெடி இத பேசுனோம்ல. வரமாட்டாரோ! இல்ல வருவாரோன்ட்டு வந்துட்டார்ல. ஆமா, எல்லாத்தையும் பாத்துட்டு, எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம பேசுனது நெறைய பேர் கமெண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல பாத்துட்டு, அவர கூட்டிட்டு வந்திருக்காங்க தானே டீமு. தானே பாப்பு? கண்டிப்பா. ஏன்னா அவரு ஏற்கனவே வருவேனா, வரமாட்டேனான்னு தெரியலன்னு சொன்னாரு. இப்ப வந்திருக்காருன்னா கண்டிப்பா அப்படிதான். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த குறையும், புகையும் தான் வந்து ரொம்ப நல்லா அவங்களோட காம்போ இருக்கும். அவங்க 2 பேருமே இதுல இருக்காங்க. ஆனா என்னதான் நல்லா பண்ணாலும் பாப்பு, அந்த ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஒரு பாஸ் கீழ வேலை செஞ்சாலும், அந்த பாஸ் சொல்றது தானே பாப்பு நம்ம செய்யணும். ஆமா. உண்மதான். அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே தான் செய்யணும். நம்பளா ஒரு பாஸா இருந்தா தான் நம்ப நம்ப இஷ்டத்துக்கு செய்யலாம். அப்படின்னு இருக்கிறப்ப, இந்த ஷோ அந்த மாரி தானே பாப்பு? ஆமா. அந்த மாரி தான். அது எப்படி நம்ம கொண்டு போறதெல்லாம் நம்ம என்ன டைரக்டரா அத கொண்டு போறதுக்கு? அப்ப உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. மத்தவங்களுக்கு தெரியுமா பாப்பு இந்த விஷயம்? மத்தவங்களுக்கு தெரியும் தான். நம்மள மாரி நெறைய பேர் யோசிப்பாங்கல்ல. இப்ப நம்மள மாரி யோசிக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரியும். பாஸ் சொல்றது தான் செய்யணும். அதுதான் இந்த ஷோ. தானே ஆமா. பாப்பு? கண்டிப்பா. இது ஒரு கிளாஸ் மாரி தானே. சரி, அப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, நம்ப அந்த யாரு அவங்க? சித்தார்த். அவங்க டீம்லேருந்து யாராவது வருவாங்களா பாப்பு? யார் அது? அதான் ஃபேமஸான சேனலு. பார்த்தாலே ரொம்ப சிரிப்பா இருக்குமே பாப்பு. ஓ! விளாக்ஸா? நம்ம பேர் ஃபுல்லா சொல்ல முடியாதுல்ல பாப்பு. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. அதனால சின்ன சின்ன பேர் சொல்லுவோம். அதுல புரிஞ்சுக்குங்க எல்லாருமே. உனக்கு புரியுது தானே பாப்பா நான்? நீ சொல்ற அந்த விளாக் பண்ணுவாங்கல்ல, ஆமா பாய்ஸ் டீம் அவங்களா? ஆமா, ஆமா. ஆ அவங்கலாம் வருவாங்களான்னு டவுட்டு தான். அவங்கலாம் வரமாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன் அவங்க வந்தா அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் மாரி ஒரு விஷயம் இதுல வந்தா இன்னும் கொஞ்சம் கிடைக்கும்ல பாப்பு. நீயே சொல்ட்ட அவங்கலாம் வந்து நல்லா ஃபன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஃபேமஸ்ன்னு. அவங்க ஏன் இங்க வரப்போறாங்க? இதுலலாம் வந்து விழுவுவாங்களா என்ன? இதுல வந்து விழுவ மாட்டாங்கல்ல. அவங்கலாம் இன்னும் இன்னும் மேல மேல போயிட்டுருக்காங்க. ஆமா, அவங்கள பத்தி பேசுறதுனால தான் ஞாபகம் வந்துச்சு. அவங்களோட இது படம் என்னமோ பண்றாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பாத்தியா பாப்பு? ஆமா நான் பார்த்தேன். ஆனா அது இதுல பேச வேணான்னு நெனைக்கிறேன். ஆமா. ஆனா பாத்தியா? பார்த்தேன். அத பத்தி நம்ம தனியா பேசுவோம். தனியா பாத்துட்டு பேசுவோம். இருக்கிறவங்க பாத்துட்டு இருங்க. அத பத்தி நாங்க கண்டிப்பா இன்னொரு வீடியோ வரும் தான் பாப்பு. வரும். ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா பாருங்க. சரி, அடுத்தது நம்ம என்ன இதுல ஆ கேள்வியா இருக்குன்னா, உனக்கு இந்த கேள்வி இருக்கான்னு தெரியல பாப்பு. நீ பாரு. இதுல சூஸ் பண்ணியிருக்காங்கல்ல கான்டெஸ்டன்ட் எல்லாம். அதெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா பாப்பு உனக்கு? எனக்கு இந்த கான்டெஸ்டன்ட்லாம் பார்க்க எங்கேயோ கடன் வாங்கிட்டு வந்த கான்டெஸ்டன்ட் மாரி இருக்கு. ஓ! ஒருவேள நீ சொல்றத பார்த்தா ஷோவே நல்லா இல்ல. கான்டெஸ்டன்ட் எப்படி நல்லா இருப்பாங்க? அப்படி சொல்றியா என்ன பாப்பு? இல்ல வேற உனக்கு சொல்ல இருக்கா? வேற என்ன சொல்ல இருக்குன்னா, வேற இடத்துல இருந்து கடன் வாங்கிட்டு வந்தா, நம்மளுக்கு நல்லா வளர்ச்சி கிடைக்கும்னு நெனச்சிருக்காங்க போல. ஆனா அது கிடைக்காதுன்னு நான் நம்புறேன். அப்ப நீ என்ன சொல்ல வரன்னா, இவங்க எப்பவுமே பில்டப் ரொம்ப தான் குடுப்பாங்க. அப்புறம் தான் எதுவுமே இருக்காதுன்னு. அந்த மாரி பாப்பு. எப்பவுமே இந்த இந்த ஜெய் சேனல்ல எப்பவுமே இப்படி தானே பாப்பு இருக்கும். எல்லா விஷயமும் தானே? ஆமா. அதுல 1, 2 ஏதோ இந்த சுனாமில தப்பிச்ச மாரி ஒரு சில நல்ல விஷயம் இருக்கும். அதுக்குன்னு எல்லாமே இந்த சில நல்ல விஷயத்துக்காக நல்ல விஷயம்னு இல்லல்ல பாப்பு. நல்ல விஷயம்னா நல்ல விஷயம்னு நம்ம சொல்லலாம். இல்ல பாப்பு. அந்த மாரி கெட்ட விஷயம்னா கெட்ட விஷயம்னு தானே சொல்ல முடியும் பாப்பு. ஆமா உண்மதான். ஏன்னா இங்க கெட்ட விஷயம் மட்டும் தானே இருக்கு. நல்ல விஷயமா இருக்கு. நல்ல விஷயத்த கொண்டு வர்றதுக்கு. ஆமா, அப்படியே நம்ம போய் சொன்னாலும் பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல பாப்பு. இது நல்லா இல்லையே! இது நல்லா இருக்கே! அந்த மாரி தெரியும் இரு, தானே இரு. பாப்பு. சொல்லு. இது யாரு பார்க்குறா? அவ்ளோ பேர் பார்க்குறாங்களா? நம்ம சேனல்ல பார்க்குறவங்க நம்ம பிபிஎஃப் மனசு வச்சு பார்க்குறவங்கள சொன்னோம் பாப்பு. நீ அங்க போயிட்டல்ல. அந்த ஆமா. விஷயத்துக்கு நம்ப பேசிட்டு இருக்கிறது இல்லையே. நம்மளுக்கு இது ஒரு வேல. இந்த மாரி விஷயம்லாம் பேசுறது தானே நம்ம பிபிஎஃப் மனசு வச்சோட வேல பாப்பு. அதுதான் உண்ம. உங்களுக்கு காசு பார்க்கறதுக்கு என்னென்னமோ பண்றாங்க. நம்ம காசு பார்க்கறதுக்கு இருக்கிறது இருக்குன்னு சொல்ல முயற்சி பண்றோம் தானே பாப்பு. உண்மதான். நம்ம காசு பார்க்க இருக்கிறத இருக்கிறபடி சொல்லலாம். நெனைக்கிறத நெனைக்கிறபடி சொல்லலாம்னு தான் நம்ப பார்க்குறோம். சரி, அடுத்தது என்னன்னா பாப்பு, இந்த பாஸ்லருந்து இருந்தவங்க எல்லாருமே இங்க வந்துருவாங்களா என்ன பாப்பு? இல்ல இன்னும் ஆளுங்க எடுப்பாங்களா பாப்பு? ஓ! நீ பிபிஏ சொல்றியா? ஆல்ரெடி நெறைய பேர் வந்துட்டாங்க போல. எல்லா சீசன்லயும் கலந்து வந்திருக்காங்க போல. ஆனா இன்னும் ஆளுங்க எடுப்பாங்களா என்ன பாப்பு? ஏன்னா, அவனுக்கு எல்லா சீசனும் இந்த ஷோ பத்தி நீ பார்க்குறப்ப அவன கவனிச்சிருப்ப. ஆனா காமெடியாவும் மாத்துவாங்க. இந்த மாரி ஆளுங்களே ஏதாவது எமர்ஜென்சின்னு சொல்லி அது உண்மையா பொய்யான்னு தெரியல. மாத்துவாங்கன்னு உனக்கு தெரியும் தானே பாப்பு. அந்த மாரி ஏதாவது? உண்மதான், உண்மதான். அது இவங்கலாம் வந்து லாய்க்கு இல்லன்னு சொல்லிட்டு வேற ஆள மாத்த பார்ப்பாங்க. அந்த மாரி தான் ஸ்கிரிப்ட் தானே எல்லாமே. ஆமா. ஆனா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோன்னு ஒரு பேர் எடுத்துச்சு தானே பாப்பு. ஆனா இவங்க வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட்டர்ஸ் அந்த மாரி என்னமோ பண்றாங்களே பாப்பு. என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன். அதாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோ இது இல்லையா? இது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோவா இருந்துச்சு. ஆனா அது இப்போ இல்ல. அது எப்பயோ மாறிருச்சு. இது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஷோன்னு தான் சொல்லணும். ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஷோ. ஆனா இன்னொரு விஷயம் நம்ம இத பத்தி பேசுறப்ப சில விஷயம் பார்ப்போம், ரிசர்ச் பண்ணுவோம். அப்ப நம்மளுக்கு தோன்றதெல்லாம் பேசுவோம் தானே பாப்பு. தோன்றத பேசுறத சர்ச் பண்ணி பார்க்குறப்ப நெறைய ஹேட்டர்ஸ் தான் இந்த ஷோக்கு இருந்தாங்க பாப்பு. ஆல்ரெடி இந்த ஷோக்குன்னு ஒரு டாக்ஸிக் ஷோன்னு பேர் இருக்கிற மாரியே இன்னும் இவங்க வந்து
ரொம்ப எதிர்ப்ப தான் சம்பாதிச்சுட்டு வராங்களோன்னு தோணுது பாப்பா எனக்கு. உனக்கு? உண்மைதான். ஏன்னா வந்து இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னுக்குள்ள சீசன்ல. அதுல எத்தனையோ சீசன் மட்டும் தான் ரொம்ப ஹிட்டா இருந்துச்சு. லாஸ்ட் சீசன் ரொம்ப ஃப்ளாப்பா இருந்துச்சு. ஸோ அந்த மாரி இருக்கிறப்போ இதெல்லாம் யாராவது மதிப்பாங்களா? ஆனா இவ்வளோ நடந்தனால அவங்க ஸ்டெப் எடுத்து எஃபோர்ட் எடுப்பாங்களான்னு நினைக்கிறியா பாப்பு? எஃபோர்ட் எடுத்து இன்னும் நம்மள ப்ரூஃப் பண்ணுவோம். வேற மாரி கொண்டு போவோம். வேற கான்செப்ட்ல செய்வோம். அந்த மாரி ஏதாவது பாப்பு? ஐயோ! இந்த கதையே வேணாம். ஏன்னா நம்ம ப்ரோமோ பார்த்தே தெரிஞ்சிருச்சு. இவங்களோட எஃபோர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு. உனக்கு தெரியலையா? ஆமா, ஆமா. எங்களோட எஃபோர்ட் இன்னொரு படி போடுவாங்கன்னு நெனைக்கல. இப்படிதான் இருக்கும்னு நெனச்சேன். அதுக்கேத்த மாரி தான் இருக்கு. ஆனா, இன்னொரு விஷயம் நீ கவனிச்சன்னா, இதுல நல்லா பண்ற ஆளா இருந்தா கூட பாப்பு, அந்த மொத சொன்ன பாஸ் கத மாரி, அவங்க சொல்றது தான் இவங்க செய்ற மாரி நடக்கும் தானே பாப்பா. அப்படி இருக்கிறப்ப அவங்கனால என்ன அவங்கள ப்ரூஃப் பண்ணிக்க முடியும் தானே பாப்பா. ஒரு ஆர்டிஸ்ட்டா அவங்கள அவங்க ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு, அவங்க நல்லா பெஸ்ட்டா செஞ்சா தானே பாப்பா அவங்க அடுத்த படிக்கு மேல ஏறுவாங்க. இந்த மாரி ஆளுங்க கிட்டலாம் மாட்டுனா அவங்களோட அவங்களோட பேர் என்ன ஆகும் தானே பாப்பா. அவங்க எப்படி அவங்கள ப்ரூஃப் பண்ணிக்க முடியும் தானே பாப்பா. அப்ப இந்த மாரி வேலைக்கு ஏன் வராங்கன்னா, சம்பளம் கூட குடுக்குறாங்களா? அந்த மாரி ஏதாவது விஷயம் இருக்குமோ? ஒரு வேள. சம்பளம்லாம் கூட இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, நீ சொன்ன மாரி அடுத்த படி போறதுக்கு இது இது ஜெய் டிவியோட வேலை கிடையாது. ஜெய் டிவியோட வேலை அவங்கக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, கடைசி வரைக்கும் அங்கேயே வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதே பண்ணிக்கிறது மட்டும் தான் அங்க நடக்கும். வேற வழிக்கு போணும்னா இந்த சேனல் விட்டு போறது மட்டும் தான் நடக்கும். அப்ப ஒருவேள நீ சொன்ன மாரி இந்த விஷயம் நம்ம இந்த ஷோவ பத்தி பேசுறதுனால, அந்த இதே மாரி இருக்கிற இன்னொரு ஷோ, இன்னொரு சேனல்ல வரப்ப அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தானே. இப்ப டிஆர்பி ரேட்டிங் வேகமா ஏறும். இந்த சேனல் டிஆர்பி ரேட்டிங் இறங்கிரும். இங்க தான் ஹிட் இருக்காதே. ஃப்ளாப் தானே இப்ப ஆட்டோமேட்டிக்கா. ஃப்ளாப்புன்னு தெரிஞ்சு காசு போட ரெடியா இருக்காங்க. அதனால ஃப்ளாப்பா இருந்தாலும் அவங்க எடுத்துக்க ரெடியா இருக்காங்கன்னு நம்ம நெனைக்கிறோம். காசு போட ரெடியா தான் இருப்பாங்க. இந்த சேனல் எல்லாமே மத்தவங்க காசு போட்டு ஷோ ஓட்டுறது தானே பாப்பேன். இந்த சேனல்ல நெறைய ஷோ. ஐயோ! நீ தப்பா பேசிட்டு இருக்க. டிஆர்பிக்காக இந்த சேனல் செய்ய கிடையாது. சும்மா ஒண்ணு ஓட்டணும்னு ஓட்டிட்டு இருக்காங்க அவ்வளோதான். நீ எதுக்கு டிஆர்பி வரைக்கும் போற? ஆமா பாப்பா. நீ சொன்னப்ப தான் தோணுது. டிஆர்பிக்காக இந்த சேனல் செய்யக்கூடாதுன்னுட்டு. நெறைய ரிசர்ச் நம்ம சொன்ன மாரியே, நெறைய ஹேட்டர்ஸ் நெறைய காமெண்ட்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கம்மி. அநேகமா இந்த ஷோ ஃபைனல் வரைக்கும் வேணாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப பார்க்குறப்ப தெரியுது இந்த ஷோ ஃப்ளாப் ஆக போகுதுன்னு தான் பார்ப்பேன். ஏன்னா, அவ்வளோ பேர் இதுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப ஆசையா வந்துருச்சு. இதோட நம்ம ஷோ நம்மளுக்கு ஹேப்பினஸ் தரும் அப்படின்னு எதுவுமே பார்க்கல பாப்பு. தோண கூட இல்ல பாப்பு. உனக்கு? எனக்கும் தோணல. ஆனா இதெல்லாம் நான் நினைக்கிறேன், இதெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப பார்த்த வரைக்குமே தெரிஞ்சிருச்சு இவங்களோட ஃப்ளாப் தான்னு. ஃப்ளாப்பா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன கன்டென்ட் கிடைக்குதோ அத வச்சு பேசிட்டு போ வேண்டியது தான். இப்போதைக்கு அதுதான் நம்ம பண்ண முடியும். ஆமா. நம்மளுக்கு கன்டென்ட் தானே பாப்பா முக்கியம். ஆனா, இந்த மாரியெல்லாம் பண்றப்போ ஒண்ணு தோணுது. ஏன் இவங்க அரைச்சமாவே அரைச்சுட்டு இருக்காங்க? ஏதாவது புதுசா பெஸ்ட்டா எங்கேயாவது வேற வேற இடத்துல கூட பார்க்கலாம். சொந்தமா செய்யணும்னு அவசியம் இல்ல. இப்ப அந்த மாரி பண்ணலாமே. ஏன்னா, இவங்கனால தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க, மத்த விஷயத்துக்கு ஒருத்தவங்க எல்லாருமே எங்க கிட்ட எல்லாமே இப்ப இன்னொரு சேனல்னா அவங்க படத்துக்கெல்லாம் காசு போடுவாங்க. பெரிய பெரிய லெவல் எல்லாமே செய்வாங்க. இந்த சேனல் அந்த மாரி இல்லன்னு ஆல்ரெடி நெறைய விஷயத்துல பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும். அந்த மாரி ஒரு எஃபோர்ட் எடுத்தா ஒரு வேளை ஜெயிச்சுட்டா நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தானே இந்த சேனலுக்கு பேர் கிடைக்கும். இந்த ஜெய் சேனலுக்கு. அதானே பாப்பு? இது எத்தனையோ வருஷமா இந்த சேனல் இருக்குதா. இது எப்பவுமே இப்படிதான் இருக்கு. அந்த மாரி தான். அதனால தேய்க்கணும், தேய்க்க வேணாம்னு ஒண்ணும் இல்ல. முடிஞ்சத எடுத்து போட்டுக்கிட்டு, என்ன பண்ண முடியும் நம்மளால? அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணிட்டு, நான் தான் பெரிய ஆள் மாரி காமிச்சுக்கிறாங்க. ஆனா அங்க ஒண்ணுமே இல்ல. வெறும் 0 தான் இருக்கு. இந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டாத அந்த கதை தானே பாப்பு? அந்த கதை தான். ஆனா நீ தான் சொன்னல வேற சேனல் எடுத்து பார்த்து செய்யலான்ட்டு. செஞ்சிருக்காங்களே நீ பார்க்கல? செட்டு பார்க்கலையா? எந்த மாரி இருந்துச்சுன்ட்டு? ஓ! அந்த செட்டா பார்த்தோனே நீயும் சொன்னல்ல, அதே மாரியா பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஒருவேள அதே டீம் எடுத்து செய்றாங்களா பாப்பு? அது என்ன அதுதான் எம்எம்ஆ? இன்னும் என்னமோ என்னன்னா? அது இன்னும் பதில் தெரியல. எம்எம்மோட அவங்க வந்து செய்றாங்களான்ட்டு. ஏன்னா நம்ம அவங்களோட சில விஷயம்லாம் பார்க்குறப்ப அப்படி ஒரு அப்டேட்டும் நம்ம பார்க்கல. அதனால அவங்க செய்றாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு வேளை செஞ்சா நல்ல விஷயம் தான். ஆனா ப்ரோமோவே இவ்வளோ மொக்கையா இருக்கிறப்ப நான் நெனைக்கிறேன், அவங்க இருக்காதுன்னு நம்புறேன். ஆமாமா. இது ப்ரோமோலாம் பார்க்குறப்ப என்ன ஃபீல் தெரியுமா வந்துச்சு? உனக்கு வந்துச்சான்னு சொல்லு. இதுக்கு முன்னுக்கு அது பெரிய ஒரு ஷோ நடக்கிறப்ப, ப்ரோமோலாம் பார்க்குறப்ப, இந்த சீசன் அவ்ளோ தானான்னு ஒண்ணு தோணுச்சு பாப்பு. அதே மாரி இந்த ஷோவும் தோணுனது பாப்பு. உனக்கு? அதாச்சும் பொய்யே இருந்தாலும் அவங்க அவங்களோட ரியல் கேரக்டர்ல தான் இருக்க முடியும். பொய்யே இருந்தாலும், ஸ்கிரிப்டாவே இருந்தாலும், அவங்களோட எண்ணம் தான் அங்க வெளிய வரும். இதுல தான் நல்லா எடிட் பண்ணி முடிச்சுருவாங்களே, அப்புறம் என்ன வரப்போது? அது அது பிளஸ் அங்க ஆமா கேரக்டர் பார்க்குறவங்களுக்கு அது புரியும். மத்த வகையில பார்க்குறவங்களுக்கு தான் அவங்களுக்கு டிசப்பாயின்ட்மென்ட் ஏற்படும். ஆனா அதே மாரி இந்த ஷோ அந்த ஒரு ஃபீல் குடுக்குறதுனால அது உன்ட்ட கேட்கணும்னு தோணுச்சு. அவ்வளோதான் பாப்பு. மத்தபடி பார்க்குறப்ப இந்த ஷோல ஒரு 18+ ஒரு விஷயம் போன போன வாட்டி ரொம்ப ஹைலைட்டா இருந்துச்சு. ரொம்ப இவங்கலாம் இந்த மாரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னுட்டு. இந்த வாட்டி அதையும் கொண்டு வந்து வச்சுப்பாங்களா? இல்ல நெறையாலாம் சொல்லிட்டாங்க. வேணான்னுட்டு அது அவாய்ட் பண்ணிருவாங்களா என்ன பாப்பு? அது கண்டிப்பா வச்சுப்பாங்க. நம்ம சொல்ல மறந்துட்டோம். இந்த மாரி வந்து ஃபாரினர கூட்டிட்டு வர்றது, அத வச்சு ஓட்டுறது, இது எல்லாமே இவங்களுக்கு வந்து கைவந்த கலை. ஓ! நீ சொல்றத பார்த்தா பாப்பா அந்த ஒரு தடவ ஒரு சீசன்ல இந்த மலேசியாலருந்து ஒருத்தவங்கள ஜெயிக்க வச்சாங்க. இந்த மாரி விதவிதமா இந்த மாரி ஒண்ணு செய்வாங்க. அந்த மாரி அப்ப சொல்றேன். அதாவது ச்சே! அந்த சைட் உள்ள ஃபேன்ஸ் சப்போர்ட் அவங்களுக்கு வேணும்னு அந்த மாரி சும்மா அவங்களுக்கு தகுதி இருக்காது. ஆனாலும் ஜெயிக்க வச்சுட்டு பார்க்குறதா பாப்பு? ஆமா. அந்த மாரி தான். ஏறக்குறைய சொல்லலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே இல்ல எல்லா சீசன்லயும் சரி, நீ இந்த ஜெய் டிவி நல்லா நோக்கி பார்த்தன்னா, இப்ப அந்த சைட் வந்து ஒரு ஆப்போசிட் ஒரு பெர்சன் இருக்காங்கன்னா, அவங்கள வச்சு
வந்து ஐயோ! இவங்க கியூட்டு, ஐயோ! இவங்க ஸ்வீட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களே கிரியேட் பண்ணி விட்டு, இவங்களே எல்லாமே பண்ணிருவாங்க. ஆனா பார்க்கறதுக்கு சகிக்காது. சகிக்கிற பட்சம் கொஞ்சம் எடுத்து வந்து போட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க சொன்னபடி பார்த்தாக்கா, இதுல விஷயம் நோட் பண்ணி இத்தன வருஷமா பார்த்து நம்ம இத்தன வருஷமா பார்த்துட்டு தான் இருந்தோம் பேசல. இப்ப பேசணும்னு வந்தனால தான் இதெல்லாம் பேசுறோம். ஆனா இங்க வந்து தகுதியா இருக்கிற ஜெயிக்கணும்னு ஃபேன்ஸ் நம்மலாம் நெனைக்கிற விஷயத்த ஜெயிக்க வைக்க மாட்டாங்க தானே இப்ப. அதே மாரி யார் தகுதியிலயோ அவங்கள ஜெயிக்க வச்சு, அத ஏன் அப்படி பண்றாங்க? ஒரு வேள அவங்களோட பிசினஸ் மார்க்கெட்டிங்கா பாப்பு? அது என்ன மார்க்கெட்டிங்கோ, என்ன கருமமோ யாருக்கு தெரியும்? ஆமா. கருமம் கருமம் தான். சரி அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் பாப்பு? இல்ல முடிச்சுக்கலாமா என்ன? முடிச்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னுக்கு நம்ம சில விஷயம்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கோம். அத பத்தி பேசுவோமா? நோட் பண்ணி வச்ச விஷயம் நம்ம பிபிஎஃப் மனசாட்சியில எதெல்லாம் பேசுறோமோ, அது மத்தவங்களுக்கும் அது அந்த மனசாட்சியில தோணி இருக்குமோ, கேள்வி இருக்குமோ, அந்த மாரி விஷயமா இல்ல பாப்பு? ஆமா, அந்த மாரி நம்ம விஷயம் தான். சேனல பத்தி நம்ம சொல்லிக்கலாம் யார் சொல்லுவா பாப்பு? அதனால தான் இங்க சொல்ற மாரி ஆச்சு. சரி என்ன விஷயம்? சொல்லு பாப்போம். சரி இந்த மேட்ச்சுன்னு ஒண்ணு நடத்துறாங்கல்ல, ப்ரோமோல நீ பாத்தியா? ப்ரோமோ பார்க்கல. நார்மலா பார்த்துட்டு என்னலாம் வேணுமோ, அத மட்டும் நம்ம எடுத்துட்டு பேசுறதுக்காக நம்மளுக்கு சிலது தோணும்ல. அந்த தோணுறதெல்லாம் இப்ப வந்து பேசணும்னு பேசிட்டு இருக்கோம். அந்த ப்ரோமோல பாத்தியா? மேட்ச்ன்னு சொல்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து வேற சேனல்ல உள்ளவங்க. அவங்க பெரிய ஆள் தான் கொஞ்சம் ஹோஸ்ட் பண்றவங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த பெரிய ஆள் கூட சேர்த்து வச்சிருக்காங்க. ஏன் வேற ஆள் கூட சேர்க்கவே முடியாதா? ஓ! இந்த எல்லா சீசன்லயும் நடக்குமே. இந்த காட்டு போட்டு, பலூன் குத்தி, ரோஸ் குடுத்து என்னென்னமோ விதவிதமா செஞ்சு, அப்படி அப்படியே அது தன்னால அமையிற மாரி ஒரு பண்ணுவாங்கல்ல. அதான் பாப்பா நீ சொல்ற? ஆமா, அதுதான். அது பச்சையா தெரியுது தான். ஆனா அது அப்படிதான் அமையுதுன்னு அங்க பண்றாங்க. ஷோனாலே ஒரு பொய் விஷயம் தான். நம்மளுக்கு சில விஷயம் கவனிச்சாலே தெரியும். தெரியாதவங்களுக்கு இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கங்க. தானே பாப்பா? ஆமா, இப்ப நம்ம கூட சில விஷயத்த நோட் பண்ணிட்டு தான் வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து கேஷுவலா தான் பேசணும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள என்ன பேசுறோமோ, அத தான் இங்க எடுத்து வந்து பேசணும்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா பாப்பா கேஷுவலா பேசணும்னு சொன்னதும் தோணுது. இதுல இந்த மாரி வேலைலாம் எப்படிதான் பண்றாங்கன்னே புரியல. ஏன்னா கேஷுவலா பேசணும்னா மனசுல இருக்கிறது நம்ம சேனல் பேர் பார்த்தாக்கா பிபிஎஃப் மனசாட்சி தான். அப்ப நம்ம பாஸ்ட், ஃபியூச்சர், பிரசன்ட் எல்லாமே நம்ம பேசுறோம். எல்லாமே ஓப்பனா பேசணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இங்க இந்த யூடியூப் நெறைய வச்சிருக்கனால எல்லாமே பேச முடியாம கஷ்டமா இருக்குது அப்படி பாப்பா. உண்மதான். நம்ம மனசுல உள்ளத நம்ம பேசுறோம் தான். அதுதான் நான் சொல்ல வந்தேன். கொஞ்சம் நம்ம வாய்க்குள்ளேயே நம்ம எடிட் பண்ணி பேசுறோம் தானே! நம்ம மனசுக்குள்ளே இருந்து எடிட் பண்ணிட்டு அத நம்ம பேசுறோம். ஆமா. ஆனா வந்து இந்த மாரி விஷயத்த எடிட் பண்ணாம பேசணும்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் போயிட்டு தெருவுல உட்கார வேண்டியது தான். கண்டிப்பா. ஷூ பண்ணிட்டு ஜெயில்ல போட்டுருவாங்க கண்டிப்பா. அ ஆனா நம்ம இங்க வந்ததே காசு சம்பாரிக்க தானே! அப்ப நம்ம என்ன காசு கட்டிட்டா உட்கார முடியும்? கரெக்ட் தான். அப்ப நம்மளா பார்த்து பேசிக்கணும் தானே பாப்பா. ஆமா, இந்த மாரி விஷயத்துல அவங்க பெரிய, இவங்க பெரியன்னு இழுத்து பேச வேணாம். ஆனா நெறைய விஷயம் நம்ம பேசுறதுக்கு இந்த உலகத்துல இருக்கு பாரு. அதுல மனசு திறந்து பேசலாம். ஆ கரெக்ட் தான். பதில் கிடைக்கலாம் சிலது தானே பாப்பா. கிடைக்காத விஷயமா? சரி, இத விட்டுருவோம். அடுத்த ம். கதைக்கு போவோமா? ஆமா. பேசிட்டனால இது ஓப்பனா பேச முடியலையேன்னு ஆதங்கத்த சொல்ற மாரி ஆயிடுச்சு பாப்பா. மன வருத்தம் பாப்பா. சரி சொல்லு என்னது? சரி, இந்த இன்னொரு ப்ரோமோ பாத்தியா? திடீர்னு அம்மா, பாசம்லாம் வந்துருச்சு. ஆனா நீ சொன்ன மாரி அது தற்செயலா நடக்குதுன்னு தானே பாப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது? செயற்கையா, இயற்கையான்னு ஓ! இது தெரியலையா? ஃபுல்லாவே செயற்கையா தானே இருக்கு. ஆமா. அல்ல எல்லாத்துக்கும் எமோஷனல் வரலாம், இதெல்லாம் ஆகலாம். தப்பு கிடையாது. அது நம்ம ஃபீலிங்ஸ்லலாம் போய் குறை சொல்ல சரி சொல்லு. முடியாது. இங்கேயும் ஒரு அம்மா வந்தாச்சா பாப்பா? இல்ல அம்மா வர்றது இருக்கட்டும். ஃபீலிங்ஸ் என்ன டக்கு டக்குன்னு எல்லா இடத்துலயும் வந்துருது. ஸ்டேஜ் போட்டு ஓப்பன் பண்ண மாரி. தெரியலையே. அந்த கட் ஆக்ஷன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப டக்குனு இந்த மாரி பண்ணணுமோ என்னமோ பாப்பா அவங்க சொல்லுவாங்களோ? இல்ல இந்த பிபில வந்தாங்களா ஒருத்தவங்க. ஆவுன்னா எனக்கு இது அவேஷன் ஆகுது. எனக்கு அவங்கள பார்த்தா அவேஷன் ஆகுதுன்னு ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க ஒருத்தவங்க. ஆ. அதான் 30 நாள்லயே விட்டுட்டானுங்களே. ஓ! அந்த வந்து மொத நாளே போயிருக்கணும். தப்பிச்சுட்டாங்க. அவங்க பாத்தியா? அவங்க அப்படியே வந்து அவங்கள பார்த்து ரசிக்கிறாங்களாமா. எப்படி எப்படி உங்கனால இதெல்லாம் முடியுது? மனசாட்சி இருக்கா? வீட்டுக்குள்ள ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சா? எப்படி நடிக்கிறீங்க இந்த மாரி? மனசாட்சி இருக்கிறனால தான் இப்படி நடிக்கிறவங்கள பாப்பா. இல்லல்ல. கர்மமா இருக்குல்ல பாக்கானா? என்ன ஆக்ஷன்? ஆக்ஷன்மா அப்படி சொன்ன கையோட டக்குன்னு ஆக்டிங் பண்றாங்களே எப்படி? அதுக்கு தான் சம்பளம் வாங்குறாங்களா பாப்பா. அதனால தான் போல இவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவங்கள அவங்க ப்ரூஃப் பண்ணிக்க பாக்குறாங்க பாப்பா. ஓ! நான் நல்லவ, நான் வல்லவ, என்ன மாரி எவளாவது இருக்காளா? அப்படியா? ஐயோ! அதுக்கு இந்த மாரிலாம் வந்துருச்சு. அதுக்கு வந்து நம்ம நல்லா மரியாதை குடுக்குற இடத்துல இருக்கணும் தானே பாப்பா. இப்ப கூட இடையில ஒரு கேஸ் நடந்திருக்கும். அந்த மாரி கதைங்க தானே பாப்பா. ஆமா. சரி, சரி. இவங்கள விடுவோம். அடுத்தது இன்னொருத்தர் வரார்ல. ஆ, அதாவது சேனல்ஸ் வச்சிருக்கிறவரு ஆ, ஒருத்தர். ஆமா. அவரோட லாங்குவேஜ்க்காகவே ப்ரோமோ போட்டுருக்காங்க போல. தெரியலையே அது. ஏன்னா நெறைய பேர் அந்த லாங்குவேஜ்க்காகவே ஃபேனா அது நான் இருக்காங்கன்னு பாக்கலையே. கேள்விப்பட்டோம். நம்மளும் பார்க்கல. ம். நம்மளுக்கே அவர் யாருன்னு தெரியாது. இப்ப தான் நம்ம போய் அவர பத்தி கொஞ்சம் பார்த்தோம். ஆ. பார்க்குறப்போ அந்த லாங்குவேஜ்க்காக நெறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுக்காக அவர் கொண்டு வந்து போட்டு, இப்ப போன சீசன்ல ஒருத்தர் வந்தாரு ஞாபகம் இருக்கா? சேனல் வச்சிருக்கிறவர் தான். அ மில்லியன்ல வச்சிருக்கிறவரு. ஆமா. வந்து என்னமோ கழுவி கழுவி ஊத்தி ஆ என்னென்னமோ ஆயிட்டாரு. இப்ப கூட அவரு மில்லியன்ல வச்சிருந்தாலும் அவருக்கு ஹேட்டர்ஸ் தான் நெறைய பேர் இருக்காங்க. கரெக்ட் அவருக்கு தானே? எப்பவுமே ஹேட்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. அந்த மாரி இருக்கிறப்ப இந்த கட்டத்துல வந்து இவரு வந்து யார் அக்காவா புடிக்க போறாரு? இல்ல யார் தங்கச்சியா புடிக்க போறாருன்னு தெரியலையே! அது சொல்லிக் குடுத்து செய்றாங்களா என்ன பாப்பா? இல்ல அப்படி அப்படியே வந்துருதோ? அது அப்படி அப்படியே வந்து இவங்க பெரிய ஆளா இருக்காங்களா இந்த சேனல்ல, சரி இவங்க கால பிடிப்போம். அவங்க சின்ன ஆளா இருக்காங்களா, சரி அவங்கள கொஞ்சம் பிடிப்போம். ஓ! காக்கா, காக்கா பிடிக்கிறது. இந்த தேவையில்லாம யாரும் யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. தேவை இருக்கிறனால தானே எல்லாருமே இந்த உலகத்துல எல்லாருக்கூடயும் ஒரு உறவு கிரவு ஏதாவது ஒண்ணு வச்சுருக்காங்க. அந்த மாரி விஷயத்துல இது ஒரு சின்ன விஷயம் தானே பாப்பா? ஆமா, ஆமா. நம்ம சொன்னோம்ல அந்த இன்னொரு சேனல். ஆ, அதாவது ஈடிவி. ஆ. அந்த ஈடிவி வந்து ரொம்ப
ஃபேமஸ் தானே. நம்ம ஆமா. டிஆர்பி கூட பார்த்தோம். ம். ஸோ அதுலருந்து யாரெல்லாம் சீரியல் நடிக்கிறாங்களா, ஹோஸ்ட் பண்றாங்களா, அவங்களலாம் அள்ளி கொண்டு வந்து இதுல போட்டுருக்காங்கல்ல. ஓ! என்ன நம்பிக்கை? அது பெஸ்ட்டு சேனல் தானே பாப்பு. அதுலேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, அந்த பெஸ்ட்டு சேனல்லேருந்து கொஞ்சம் கடன் வாங்கிக்கலான்னு பார்க்குறாங்களோ என்னமோ பாப்பு. ஆனா நெறைய பேத்துக்கு இந்த கதை தெரியாது. இப்ப நம்ம சொன்னனால கூட நெறைய பேர் காமெடியா சிரிக்கலாம். ம். இந்த டிவி வந்து ஃபேமஸான டிவி. அது நல்லாவே இருக்காதே அப்படின்னு நெனைக்கலாம். ஏன்னா நம்ம கூட ஒரு காலத்துல அப்படிதான் நெனைச்சோம். ஆ. ஆனா அப்புறம் நம்ம போய் தட்டி பார்த்தோம்னு தான் தெரிஞ்சுச்சு அதெல்லாம் டாப் சேனல்ன்ட்டு. ஆமா. அவங்களே அவங்களுக்குள்ள எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபைனான்சியல் வெளில இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த மாரி விஷயம்லாம் இல்ல தானே பாப்பு. ஆமா. அதனால தான் நெறைய பேர் அந்த இடத்துக்கு போறாங்களோன்னு நம்மளுக்கு இப்ப தான் புரியுது. ஒரு வேள அங்க ஹாயா பே பண்ணுவாங்களோ என்னமோ தானே பாப்பேன். இங்க வந்து கொஞ்சம் அதான் இந்த சேனல்ல இல்ல இங்க தான் விஜய் சேனல்ல சம்பளம் கூட குடுக்க மாட்டாங்கன்னு நெறைய கேஸ் இருக்குல்ல கரெக்ட்டு. பாப்பு. அததான் நம்மளும் சொல்ல வந்தோம். சம்பளமே குடுக்க மாட்டாங்க. இதுல ஹையா எங்க பே பண்ண போறாங்க? ஆமா. நம்ம இந்த வேலை செய்றோம். அங்க போய் வேலை செஞ்சா தான் தெரியும். நம்மளுக்கு வந்து ஏதோ ஓரளவு தெரிஞ்சத வச்சு பேசுறோம். அங்க போய் வேலை செஞ்சா, இப்ப நம்ம பேசுனதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா, நம்ப என்ன பாப்பு பண்ணுவோம் சோறுக்கு? வாழ்க்கைக்கு என்ன பாப்போம்? அந்த மாரி நெலைமையா இருக்குமோ ஒரு வேள? சோறுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா அங்க வந்து பின்னாடி பேக்கிரவுண்ட்ல உனக்கு புளி சோறோ, பொங்க சோறோ போட்டுருவாங்க. அது வேலை இருக்கிற வரைக்கும். வீட்டுக்கெல்லாம் போனோனே வீட்டுக்கெல்லாம் போனா கொஞ்சம் கட்டி குடுக்க மாட்டாங்களா? நீ என்ன அவ்ளோ மோசம்னு நெனச்சியா? தெரியலையே. இவங்க நடத்துறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படித்தானே இருக்கு பாப்பு. ஆனா தெரியல உண்மையா இல்லையான்னுட்டு. ஆனா நம்ம பேசுற வரைக்கும் சும்மா இத பேசுறதுனால தெரிய வைக்கிறோம். உனக்கு பாப்பு அப்புறம் மத்தவங்கலாம் பார்ப்பாங்களா? அவங்களுக்கும் இதே எண்ணம் இருந்திருக்கலாம். இப்ப இப்ப வரைக்கும் நம்ம 9த் ப்ரோமோ வரைக்கும் பார்த்தாச்சு. ஆமா. பார்த்துட்டு அத பத்தி மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். ம். அடுத்தது வேற எந்த ப்ரோமோ போட்டாலும் நம்ம அத பத்தி பேசுவோமான்னு நம்மளுக்கே தெரியாது. தெரியல. இப்ப இதுவரைக்கும் எல்லாம் கவர் பண்ணி பேசணும்னு நெனைச்சோம். எல்லாம் பேசணும் தானே பாப்பு. ஆமா. இப்ப அடுத்தது எபிசோட்க்கு தான் நம்ம பேசுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சு எபிசோட்க்கு நம்ம கண்டிப்பா ஆமா. எப்ப பேசுவோம். போடுறாங்க பாப்பு? நாளைக்கு தான் போடுறாங்க. அப்ப நாளைக்கு போடுறாங்க. நாளைக்குள்ளது நம்ம மிச்சம் வீடியோ பண்ணி அப்புறம் பிபிஎஃப் செக்ஸ்ல போடுவோம். மத்தவங்க பார்ப்பாங்கல்ல பாப்பா. நாளைக்கு நடக்கும் பாரு கூத்து. அந்த கூத்தெல்லாம் பார்த்து அத நம்ம மெதுவா வேலைய முடிச்சு வந்து எடிட் பண்ணி போட்டு, அப்புறம் தான் மத்தவங்க பார்க்க முடியும். ஆமா. ஸோ இப்போதைக்கு உனக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நம்ம கேள்வி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வச்ச பாயிண்ட் எல்லாம். தெரியல. திடீர்னு சூடு பிடிக்குமா என்னன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியல. ஏன்னா மத்ததெல்லாம் ஃப்ளாப் மாரி தான் இப்பயே தோணுது. எல்லாத்துக்குமே அதான் தோணுது. பார்த்தாலே செக் பண்ணி பார்த்தாலே கொஞ்சம் தெரியுது. அதனால வேற எதுவுமே இல்ல பாப்பா. என்ன முடிச்சுக்க போறோமா என்ன? முடிச்சுப்போம். கண்டிப்பா வந்து பிபிஎஃப் மனசாட்சின்னா தெரியும் தானே! நம்ம என்னென்ன பேசுவோம், ஏது பேசுவோம், நம்ம மனசுல உள்ளது தான் பேசுவோம். அது நெறைய பேர் மனசுலயும் இருக்கும். கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோதான் முடிச்சுப்போமா? ஆமா. கண்டிப்பாலாம் பண்ணுங்க. பாருங்க. புடிச்சிருந்தா பாருங்க. இல்லன்னா கூட பிரச்சனை இல்ல. முடிச்சுக்கலாம் பாப்பா.